என் வாழ்த்துக்கள் வணக்கங்களுக்கு எல்லாருக்குமே சிறு சிறுமாக இருக்க அம்பாள் தேவி மாசடி தாய் சார்பாக அம்பாள் மகளின் தேவமகளின் ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளவுடன் தாயே. இந்த அழகான அழைப்பானது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். சரியா தாயே? நல்லபடி அம்மா உத்தரபடி என் சாமி உத்தரபடி அம்மை அர்த்தநாதீஸ்வரர் உத்தரபடி இந்த எல்லைக்கு அம்மையின் மகள் என் தாய் மாசடி தேவியின் மகள் இந்த எல்லையில மகிழ்ச்சியாக மாசி நம்ம அவதாரத்துல வரப்போகிறாள். எல்லாருமே காத்திருந்து பாருங்க மக்களே. சரியா? நன்றி நன்றி. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய. மக்களே நலமாக வாழ தேவத்தின் மகள் வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வளர்க வாழ்க மகளே. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம். நன்றி நன்றி. அழைப்பு அம்பாள் எடுத்துக்கொண்டாங்க. சரி, நாம என்ன நேரம் அது மட்டும் எனக்கு சொல்லுவீங்க. ஓம் நம சிவாய. ஓம் சக்தி பராசக்தி அம்மையின் தாயார சரஸ்வதி மாதா போற்றி. அனைவருக்கும் அன்பான தெய்வ மகளின் வணக்கம். என்னுடைய 26வது அம்மன் அலங்காரம் மாசாணி அம்மன் கோவிலிருந்து புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ண டீம் மயிலருக்கு அனைவருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய 26வது அம்மன் அலங்காரம் மாசாணி அம்மன் அலங்காரம். கண்டிப்பா நம்ம கோவிலிருந்து இங்க வர முடியாத காரணத்தினால் நாம் ஆலயத்துக்கு போயிருந்தோம். காமாட்சி அம்மன் கோவில் ஊர் பண்டிகைக்காக அங்க வந்து எனக்கு என்னுடைய 25வது அம்மன் அலங்காரம் காமாட்சி அம்மன் அலங்காரம் புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்துல காமாட்சி அம்மன் அலங்காரம் பண்ணியிருந்தோம். பேரட்ட அழகிய என் தாய் காமாட்சி அம்மன் நமக்கு அழகா காட்சி கொடுத்திருந்தாங்க. அந்த அழகான எல்லையில அழகான தெய்வமகளின் 25வது அம்மன் அலங்காரம். அந்த அலங்காரம் முடிச்சுட்டு நாம் வந்து மாசனம்மன் கோவிலுக்கு அம்பாளை பார்க்க நம்புறோம். அந்த இடத்துல நான் தங்கியிருந்த அந்த அழகான இடத்துல அம்சக்கா என்ற அவங்க மூலியமா கோவில் கமிட்டியில பேசி அம்மா நீங்களும் மாசாணி அம்பிகை ஆலயத்துல மாசாணி அம்மன் அலங்காரம் நீங்க பண்ணணும் அன்னு கேட்டுக்கிட்டாங்க. மறுபடி நமக்கு அழைப்பு அங்க கொடுத்தாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நீங்க எப்படியும் கோவிலுக்கு நீங்க சாமியா வந்திருக்கீங்க, எங்களால இவ்வளவு தூரம் அங்க வர முடியல, அதனால இந்த இல்லமே உங்க இல்லமா நீங்க நினைத்து இந்த அழகான அழைப்பை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. மாசாணி அம்பிகை ஆலயத்துக்கு எடுத்து இருக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டுல கோயில் வீடு அது. ஸோ அந்த அறையில நான் வந்து அழகா மாசாணம்மன் அலங்காரத்துக்கு உண்டான அந்த அழைப்பை நான் மனதார என் தாய் ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த தாம்பூல விஷயம்தான் இது. ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் வந்து என்னுடைய 26வது அம்மன் அலங்காரம் மாசாணி அம்மன் அலங்காரம் பொள்ளாச்சியில் ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்பிகை ஆலயத்துல. என்ற பாகியசாலி இல்லையா? எண்ணற்ற பாகியசாலி இந்த பெண் குழந்தை இல்லைங்களா? இந்த பெருமையெல்லாம் என் தாய் தந்தைக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன். என் சாமிக்கு சமர்ப்பணம் பண்றேன். அம்மையப்பனே போட்டி அர்த்தநாதீஸ்வரரே போற்றி போட்டி. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம். அழகான இந்த அழைப்பானது என்னோட இல்லத்தில் இருக்கக்கூடிய என் தேவி கிட்ட நான் இதோ அம்மானுடைய உத்தரவிடமில்லே இந்த மக வெளியில போக வெளியில அம்மா என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி அம்பாள் உத்தரவு இருந்தா தானே நான் போக முடியும். இந்த அம்பாள் உத்தரவுன்னா அப்பனா நம்ம வீட்டுக்கு வந்து மறுபடியும் அழைப்பு கொடுப்பாங்க. இந்த அழைப்பானது எனக்கு மாசாணி கோயில்லயே எனக்கு கிடைச்சிச்சு. இந்த அழைப்பானது மாசாணி அம்மன் ஆலயத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. 26வது அம்மன் அலங்காரம் மாசாணி அம்மன் ஆலயத்துல வருகிற வியாழக்கிழமை 6ஆம் தேதி மறக்காம நீங்களும் கலந்துக்கோங்க. வாங்க நம்ம அம்பாளுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கலாம். தாயே சக்தி தேவி சரஸ்வதி அன்னையின் தாயாரே போற்றி போற்றி. அம்மா மாசாணி கோயில் ஆலயத்துல இருந்து மாசாணி கோயில் கமிட்டி இந்த கோயில் கமிட்டில இருந்து நமக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்கம்மா. 26வது அம்மன் அலங்காரத்துல மாசாணி அம்மன் அலங்காரம் இதோ அழைப்பாந்து வந்திருக்கு தாயே. மனதார நீங்க ஏத்துக்கோங்க. என் தாயே சரஸ்வதி மாதாவே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அன்னையின் தாயாரே போற்றி போற்றி. நமக்கான அழைப்பு வந்திருக்கு தாயே, நீ மனதார ஏத்துக்கணும். எண்ணற்ற பாகியசாலி இந்த பெண் குழந்தை இல்லையாமா? பெருமையான பாகியசாலியா நான் நினைக்கிறேன் தாயே. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாயா என் தாயே ஜெகஜனனியே சரஸ்வதி மாதாவே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அன்னையின் தாயாரே போற்றி போற்றி. இந்த அழைப்பானது என் தாய்க்கு சமர்ப்பணம். என் சுபத்தி கடவுள் விநாயக பெருமானே அன்னையின் தாயாரே என் தாயாருக்கு சமர்ப்பணம். நல்லபடியா 26வது அம்மன் அலங்காரம் 6ஆம் தேதி நாம் மாசாணி அம்பிகையாக அந்த இடத்துல அம்பாள் நீங்க வந்து என் கையார காட்சி கொடுக்க போறீங்க. என் உருவத்தில் தாய் வந்து எனக்கு எண்ணற்ற பெருமையா நினைக்கிற அந்த இடத்துல நாம் ஆனது மாசாணி அம்மன் அலங்காரத்துல மாசாணி அம்மன் ஆலயத்துல தாயே நேரடியாக அன்னைக்கு நாம் காட்சி கொடுக்கணும் இல்லையா? அசுதம் பண்ண தாய் அந்த பெண் குழந்தை அன்னை ஏன் தாயாரே போற்றி போற்றி. நமக்கு மாபெரும் வெற்றி தொடரும் வெற்றியல் மிருகர் லட்சுமியான வீரமுடியான மிருக பெருமானே போற்றி போற்றி. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம்.
என் தாயார் இந்த அழகான தாம்பூலத்தை ஏற்றுக்கணும். நம்ம ஏன் தாயாரையே போச்சு போடு, போச்சு போச்சு முறைப்படி அழைப்புமா தாயே அன்னையே போச்சு. அன்பான தேவமகளை வாழ்த்துக்களும் வணக்கம் உங்களுக்கும். நீங்களும் மறக்காம 6ஆம் தேதி வருகிற 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாசாணி அம்பிகை ஆலயத்தில் வந்து கலந்துக்கோங்க. அம்பாளுக்கு பேரற்ற அழகியா அம்பாளை வந்து நம்ம ஊரோட கூட்டி கொண்டு போறோம். எண்ணற்ற மகிழ்ச்சியாக அங்கே வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இதில் பேரழகி அல்லவா அம்மன் தாய் மாசாணி தாய் இல்லைங்களா? நினைச்சாலும் அம்பாள் வந்துருவாங்க பெண்களுக்கு இல்லைங்களா? துர்கா லட்சுமி சக்தியாக வருவாங்க. அந்த வரிசையில் அந்த இடத்துல நல்லபடியா அம்பிகை ஆலயத்துல திருவிழா நடந்து கொண்டிருக்கு. மறக்காம கலந்துக்கோங்க. அதுலேயும் உதயமகள் என் விகாஷினி 26வது அம்மன் அலங்காரம் வருகிற 6ஆம் தேதி மாசாணி அம்பிகை ஆலயத்துல மாசாணி அம்மன் அலங்காரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த உங்களுடைய அன்பு மகளுக்கு. ஓம் நம சிவாய, ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர் சிற்றம்பலம். நன்றி வணக்கம். உடைய அன்பு தேவமகள் என் விகாஷினி அன்னையன் தாயாரே போட்டு போடு. ஓம் சக்தி பராசக்தி. எனக்கு சாமியே திரு வச்சு முருகரையே போச்சு. நன்றி நன்றி.